ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் சிரப் தான் நேச்சுரலாக எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். நேச்சுரலான கலர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ரோஸ் மில்க் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டு அதுக்கு கீழே சிரப் எப்படின்னு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 அளவுக்கு ரோஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட பெடல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதோடைய காம்பு அதெல்லாம் தேவையில்லை, நீக்கிடலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சி இருக்கும், சில கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த ரோஸ் பெடல்ஸ் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்துச்சுன்னு அப்படின்னா போதும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும். இப்போது அந்த ரோஸ் பெடல்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய கலர், இதோடைய இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல், இது எல்லாமே அந்த எசன்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு தண்ணியில் நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் போல் சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அப்போ தான் இந்த ரோஸ் பெடல்ஸில் உள்ள கலரும் சரி, அதில் உள்ள டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா இறங்கும். இதோடைய எசன்ஸ், இதோடைய ஸ்மெல்லு தான் வந்து இந்த ரோஸ் மில்க்குக்கே வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. நம்ம இப்போ கலருக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட் வந்து ஒரு ½ பீட்ரூட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேணாம் நீங்கள் நினச்சிங்க, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு இதோடைய ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இது முற்றிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலருக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ரோஸ் எசன்ஸில் இருக்க பாருங்கள், இந்த தண்ணியில் மட்டுமே கூட நீங்கள் ரோஸ் எசன்ஸ் செய்யலாம். அப்போ வந்து உங்களுக்கு சுத்தமாக கலர் மட்டும் இருக்காது, பட் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கலாம் பீட்ரூட் எசன்ஸ் சேர்க்கறனால பீட்ரூட்டோட ஸ்மெல்லு வருமா பால் அப்படின்னு நினைக்கலாம். சுத்தமாக கொஞ்சம் கூட வராது. நல்லா கொதிக்க வச்சனால அதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும். நல்ல வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த ரோஸ் மில்கோடைய வாசனை மட்டும் தான் கிடைக்கும். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இந்த சுகரே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப நல்லா சுகர் எடுத்துக்குவீங்க அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ½ அளவுக்கு, அதாவது அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைட்டாக பிசுக்கு பதம் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து கம்பி பதம், ஒரு கம்பி பதம் அளவுக்கு விட்டுறாதீங்க. அரை கம்பி பதம் வரும்போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகரை இது கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்த 1 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா இதை ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இது நல்லா இப்போ ஆறட்டும், அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ எடுத்தோனாலே நல்லா திக்காக இருக்கும். இதை இன்னும் அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருக்கும் போது இன்னும் நல்லாவே திக்காகிடும். இது வெளியிலே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப நேச்சுரலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரோஸில் உள்ள சிரப் இருக்கு இல்லையா, அந்த சிரப்புடைய டேஸ்ட்டு அப்படியே நமக்கு பாலில் நம்ம ரோஸ் மில்க் செய்யும்போது கிடைக்கும். இப்போ நம்ம பாலில் எப்படி கலந்து நம்ம சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்கள், அடுத்த நாள் பார்க்குறோம் எவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நம்ம வினிகர் சேர்த்த காரணம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்துட்டு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து வினிகர் சேர்த்துருந்தோம். வினிகர் சேர்க்கறனால வந்து உங்களுக்கு பால் திரிஞ்சிருமா அப்படின்ற பயம் வேண்டாம். பால் வந்து நீங்கள் எப்போவுமே கூலான பாலில் தான் செய்ய போகிறீங்க ரோஸ் மில்க், அதனால் வந்து திரியறதுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பால் வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த பாலை மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் சிரப்பை எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம டேபிள் ஸ்பூனில் சேர்த்தோம் அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதோடைய இனிப்பே வந்து கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இது கூட ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் வீடியோக்காக ஹனி ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டில். பட் வந்து எனக்கு டேஸ்ட்டு அந்த சுகர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவுமே இருந்துச்சு. இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான அந்த கலரும் சரி ஸ்ட்ரக்சரும் சரி ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுல, நல்லா அதோடைய கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஃபெக்டான ரோஸ் மில்க் ரொம்ப சூப்பராக ரெடியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இன்னும் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கூட மிக்ஸியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா நுரப்பொங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.